Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி என்னென்னா போட்டி வறுவல் தான் செய்யப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட போட்டி எடுத்திருக்கேன், அதாவது ஆட்டுக்குடல். ஃபஸ்ட்டு போட்டியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த போட்டிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது கூட போட்டி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த போட்டி மூழ்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தண்ணி வர மாதிரி விட்டுக்கோங்க தண்ணி. இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் வரதுக்கு விட்டுருங்க. இல்லைனா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். இந்த போட்டி வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இல்லைனாலும் நம்ம அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். போட்டி வெந்ததும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடானதும் 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு முழு குடல் செட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். இதை விட நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்ப்ரிங் கருவேப்பிலையை போட்டு அது இதோட நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை போடுறதால அந்த கருவேப்பிலோட ஸ்மெல்லே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே நம்ம மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வேணுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் குடல் வேக வைக்கும் போது மீதியான தண்ணியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட்லேயும் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த குடல்லையே நல்லா அது அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த போட்ட மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா அது குக் ஆகணும். 2 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச குடல் ப்ளஸ் அதில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் கடாயில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுக்கா மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும். நல்லா தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். இதுலேயே அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரையாக அப்படியே நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். நல்லா செம்மையாக ட்ரை ஆகிடும். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ஆட்டுக்குடலில் ஜெலட்டின், ப்ரோபயோட்டின் அப்படின்னு 2 வகையான சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த செரிமான கோளாறுகள் சரி செய்ய உதவும். இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.